கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்ன கேட்குறாரு, நான் எனக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் தெரியும், அதை வச்சு தான் நான் ஒரு முடிவு எடுக்கவே முடியும். ஆனால் அந்த முடிவு அந்த முடிவு நோக்கி நகரும் போது நிறைய மாறத்துக்கு இருக்குது. எனக்கு இன்ஃபர்மேஷன் வேறு மாறிச்சுன்னா எடுத்த முடிவு தப்பு. நான் ஒரு சைக்கிளில் போகலான்னு நினைக்கிறேன், பைக் என் ஃப்ரெண்டு கொடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது? இப்போ நான் முடிவு எடுத்து தப்பாக போயிடுச்சு. பைக்லேயும் ஃப்ரெண்டுக்கு டக்குன்னு ஆஃபர் பண்ணுறாரு, இந்த பைக் சும்மா தாண்டாகுது போடான்றாரு. நான் ஏதோ ஒரு ஊருக்கு போகலான்னு பார்த்தேன், சைக்கிள் இல்லை பஸ்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு நான் நினச்சின்னு இருந்தேன். பார்த்தா காரு என் ஃப்ரெண்டு அங்கே போகிறாரு, ட்ராப் பண்ணுறேன்றாரு. எடுத்த முடிவு தப்பு. பஸ்ஸில் போகலானோ சைக்கிளில் போகலானோ பைக்கில் போகலானோ முடிவு வச்சிங்கன்னா கார் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருந்தது சைக்கிளு இல்லை இதுன்னும் போது ஆஃபர் வரும்போது நீங்கள் வேறு போயிடுறீங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுதான் முடிந்த முடிவுன்னு நினைக்கிறது தான் தப்பு. நீங்கள் எந்த முடிவுனா எடுக்கலாம், ஆனால் அது முடிந்த முடிவு கிடையாது. அது கிடையாது, அது ஹைப்போதீசிஸ் மட்டும்தான். அப்படி தான் இருக்குன்றதெல்லாம் கிடையாது. அப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் அப்படிங்கன்னா ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் வாழவே முடியாது, எப்போ வேணால் மாறிடும். நான் சைக்கிளில் தான் போய்டுவேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. உங்கள் நண்பர் தர காரோ பைக்கோ உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா நான் முடிவெடுத்தா மாற மாட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆஃபர்லாம் என்ன போயிடும், வேஸ்ட் ஆகிடும். வாழ்க்கை நீங்கள் முடிவெடுத்துட்டு வாழ்கிறதுக்கானதே இல்லை. நீங்கள் எதுவும் முடிவெடுத்துட்டு வாழ முடியாது. என் வாழ்க்கையில் நான் நிறைய முடிவுகளை மாற்றினே தான் இருந்துக்கிறேன். நீங்கள் எப்படின்னு தெரில, எல்லாருமே அவங்கவுங்க முடிவுகளை மாற்றி தான் இருப்பீங்க. ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒன்று அசிங்கமாகவும், அசிங்கமாக தெரிஞ்ச ஒன்று அழகாகவும், நாளடைவில் மாறுறதும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சுற்றி எல்லா பொருளுமே இன்ஃபர்மேஷனால் இல்லை, அதுவும் கூட மாறுது. சுச்சுவேஷனே மாறுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மாறினே இருக்குது. ஒரே மாதிரி இல்லை. ஒரே மாதிரி இல்லாத இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி முடிவு எடுக்கலாம்? கொடை எடுத்துன்னு போகலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மழை வரலன்னா என்ன பண்ணுவீங்க? மழை வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மழை வந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிடலாமா? போட்டு படகு எல்லாத்தையும் எடுத்துன்னு மழை வந்துச்சுன்னா தெரியாது. சுச்சுவேஷன் மாறும்போது முடிவெடுக்கத்தையும் மாற்றிக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் சைக்கிள் மேடாக இருக்கும்போது மிதிப்பேன், பள்ளமாக இருக்கும்போது சும்மா இருப்பேன். அவ்வளோதானே? அப்படி தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் எதையும் முடிந்த முடிவாக எடுத்துக்காதீங்க. சும்மா ஒரு நினச்சி வச்சுங்க. சும்மா ஒரு பேனா வச்சுக்கலாம், ஒரு பேப்பர் வச்சுக்கலாம், ஒரு கொடை வச்சுக்கலாம், ஒரு சைக்கிளில் போகலான்னு முடிவு எடுத்துங்க. போகலான்றதை முடிவு எடுத்துங்க. அப்புறமா உங்களுக்கு எது கிடையாது அதில் போயிடுங்க, அவ்வளோதான். அதர்வைஸ் நீங்கள் முடிவு பண்ண மாதிரிலாம் வாழவே முடியாது. யாருமே இல்லை. யாருன்னா நீங்கள் இருக்கீங்களா என்ன? யாருமே கிடையாது. முடிவெடுத்தபடி தான் வாழ்ந்துங்கிறான்லாம் யாருமே கிடையாது. யாருன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பரி கிடையாது. 5 மணிக்கு போயிடலான்னு நினச்சி போனவங்க யாருன்னா உண்டான்னா, இல்லை சைக்கிள் பஞ்சர் ஆகிடலாம், ட்ரெயின் லேட் ஆகிடலாம், என்ன ஒன்றா ஒரு கிரேஸ் டைம் கொடுத்து வச்சுக்கிறான். அதனால் அப்படி பம்பரம் மாதிரி தலையாட்டினுக்கிறது தான் இந்த உலகம். அதனால் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உருளை மாதிரிலாம் சுற்றுறதெல்லாம் இது கிடையாது. பூமி ரவுண்டெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டெல்லாம் சுற்றின்னு இல்லை. சீரான வேகத்துலலாம் பூமி சுற்றவே இல்லை. சும்மா சொல்லுங்கிறானுங்க சயின்டிஸ்டெல்லாம். அப்படிலாம் கிடையாது. அதனால் என்னன்னா நம்ம அறிவுபூர்வமாக நமக்கு சொல்லி கொடுத்து முன்முடிவுகளெல்லாம் எடுத்து வச்சு சொல்கிறான், இப்படி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஏன்னா அப்போ தான் அவன் சௌகரியமாக இருக்க முடியும். நிர்வாகம் பண்ணுறவன் சௌகரியமாக இருப்பான், அதுக்காக அப்படி பண்ணுறான். அது நியாயம் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் நாலேஜை வச்சுன்னு நீங்கள் எடுக்கிற முடிவு சரியில்லைன்னு உங்களே புரியுது தானே. எப்போ வேணால் மாறலான்னு புரிஞ்சு வச்சுன்னு சிம்பிளாக எடுத்துன்னு போங்க. அதை ரொம்ப சீரியஸ் ஆக்கிக்கின்னு அப்படி தான் வாழ்வேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்க. நீங்கள் இப்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் தோல்வி பெற்றவர் நம்மனு அர்த்தம். நீங்கள் சரியாக வாழ்ந்ததாக நீங்கள் நினச்சிக்கலாம், ஆனால் தோற்றுட்டு ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையில் வேறு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அப்படிலாம் ஃபிக்ஸ் ஆகாதீங்க. எந்த முடிவும் நீங்கள் எடுத்துன்னு வாழாதீங்க. சும்மா போங்க, அப்படியே போங்க. அப்படியே அந்த ஆற்றோட விழுந்து இலை அந்த ஆற்றோட போவது போல். அப்படி கரெக்டாக இந்த வாரமே போவோம் சொல்ல முடியாது, அந்த வாரமே போவோம் சொல்ல முடியாது, நடுவிலே போவேன் சொல்ல முடியாது. அது போவோம். நதி எங்கே போகுது அப்படி தான். வாழ்க்கை இப்படி தான். அது விருப்பத்துக்கு தான் போயினுக்குது. நீங்கள் மகிழ்ச்சி இழக்காமல் நகர்த்துங்கன்றன. ஏன்னா இங்கெல்லாம் மகிழ்ச்சி இழக்கிறோம் நம்ம. சமயத்தில் சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு நடந்து போகிற மாதிரி கூட ஆகிடும். அப்படி தானே? பெருசாக தான் வரும்னு கிடையாது, இப்படியும் கூட ஆகிறதுக்கு உண்டு. நீங்கள் பைக்கில் போகலான்னு நினைப்பீங்க, கிக் பண்ணுவீங்க, பைக் ரிப்பேர் ஆகிட்டுருக்கோம், இருக்குது சைக்கிள் பரவாயில்ல டைமுக்கு இது கிளம்பணும், வேகமாக மிச்சம் போயிடலான்னு பைக்கில் சைக்கிளுக்கு வர மாதிரி கூட ஆயிடலாமா இல்லையா? உங்கள் டார்கெட் என்ன? வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும். இது மட்டும்தான் உங்கள் டார்கெட். மற்றதெல்லாம் சும்மா.
அதுதான் முதல்ல கூட சொன்னேன். ஸோ அப்போ என் முடிவுகள் எல்லாம் எப்போனா எப்படி வேணால் மாறும், எனக்கு தெரியாது. என் பசங்க கூட தான் சொல்லுவாங்க, அப்பா பேசுவார்டி ஆனால் என்ன வேணால் பண்ணுவார். எனக்கு தெரியாது, வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. உண்மை தானே, தெரியாது. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த செயலை நீ தான் செய்ய போகிறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நடக்காமையும் போகலாம். அது அந்த மனநிலையில் நான் இருக்கணும், ஆனால் செய்யணும். ஆனால் முடிவு எடுக்கணும். முடிந்த முடிவாக எடுத்துக்கூடாது. ஆப்ஷன் வச்சுக்கணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி மாதிரி வச்சுக்கணும். ஒரு 150 பிளான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் விட பெரிய ஆள் ஒருத்தங்கிறான் நம்மளே. அவன் என்ன பண்ண போகிறான்னா அதான் என்ன பண்ண போகிறான் முழுசுமாக முடிவு எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடணும். சார் நான் மாதிரி முடிவு எடுத்துக்கிறேங்க, உங்கள் விருப்பங்க அப்படின்னா அவர் இஷ்டம். திடீர்னு பூகம்பம் வந்து புழக வச்சாலும் புழக வச்சுருவார். என்ன சொல்கிறது, காஞ்ச மரம் பூ பூத்துரும், யாருக்கு தெரியும்? எல்லாம் அவன் இஷ்டம். யார் இஷ்டம்? கடவுள் இஷ்டம். நான் சும்மா ஜாலியாக போவேன். அப்படி காய நகர்த்து எப்படி வாழணும் தெரியுதா? என்ன பண்ண போ முடிவுகளை. நிறைய ஒருத்தர் எங்கிட்ட சண்டை பண்ணே போட்டார். இந்த பாதங்கள் மண் மீது பட வேண்டியதில்லை, மலர்கள் மீதுன்னு ஒருத்தர் சொன்னார். அவர் என்னை விட்டு ஓடியே போயிட்டார். இப்படி தான் சொன்னேன், முடிவு எடுத்துக்காதடா, டைரக்டராக ஆகிட்ட பிறகு கல்யாணம் பண்ணுவேன். நான் 80 வயசாகிடுச்சு, என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டா டைரக்டர் ஆகும்போது டைரக்டராடான்னேன். அதுக்கு கோச்சினாயா? இதுன்னு தப்பா? இது நீ என்ன டைரக்டர் ஆக மாட்டேன்னு சாப்பிட்டு விட்டான்னு தான் நான் டைரக்டர் ஆகலன்னு ஒரு ஏன் மேலே வர பைய சொன்னேன். நான் தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிட்டா டைரக்டர் ஆகிடுவேன்னு. அது புரிஞ்சு நான் பாரு. இந்த ஆள் வந்து இன்னொரு பக்கம் சூட்சமாக சொல்கிறான், நம்ம டக்குன்னு கல்யாணம் பண்ணிப்போம் டைரக்டர் ஆகிடலான்னு நினச்சிக்கலாம்ல. அப்படி வச்சுக்கிறேன், இப்படி வச்சுட்டான். நான் ஆசீர்வாதம் பண்ணேன், சாபமாக்கி நான் என்ன பண்ணுறது? அதனால் முடிவுகள் தெரியாது. என் ஆசீர்வாதம் அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிடா டைரக்டர் ஆகிடுவேன் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் பண்ணிடா 2 செய்ய சொல்கிறார் ஐயா. அப்போ டக்குன்னு கல்யாணம் பண்ண ஈஸி, இதுதானே ஈஸி. இது முதல்ல இது ஏன் முடியாதவன் நீ அதை எங்கே செய்ய போகிறேன்னு கேட்குறேன். நான் நீட்டாக போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. உன்னால் எங்கே டைரெக்ஷன் படம் எடுக்க முடியும்? நான் அதை முடிச்சுட்டு இதை பண்ணணுன்னு எப்போ முடியும்? முடியவே முடியாது. 2மே முடியாமல் என்ன பண்ணுங்கண்ணா, முடிஞ்சதெல்லாம் செஞ்சுனே வாழ்கிறேன் நான். அந்த காலத்தில் ஒரு நாடகம் ஒன்று பார்த்துருந்தேன், சாணக்கியன் படம். அதில் வந்து அவன் சொல்லுவான், இந்த ஆப்பம் சூடாகுதுன்னு ஒன்று அவங்க அம்மா சொல்லுவாங்க. சாணனுக்கு ஆப்பத்தை சூடாக போட்டுருவாங்க. சம்பவம் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறானுங்க. நீ ஒன்று அப்படியே வரலன்னு நான் பார்த்தேன்னு நினச்சி போறீங்க. நாடகம் பார்த்தேன். சாணிக்கன்னா நான் பார்த்ததே இல்லை. அவன் சாணி நக்கியா என்னன்னு எனக்கு தெரியாது. ஜாதி வரி பிடிச்சிருந்துக்கிறான். சாணிக்கன் தலைப்பிலே பேசி வச்சுக்கிறேன். ஆப்பத்தை போடுவாங்க. அந்த அம்மா சூடாகுதுன்னுவான். ஓரம் சாப்பிட்டே வா, நடுவில் ஆட்டுன்னுவாங்க. ஓரம் சாப்பிட்டே வந்தால் என்ன ஆகிடும்? முடிஞ்சதெல்லாம் செஞ்சுனுவா. ஆல்மா நீ முடியாததெல்லாம் செஞ்சிட்ருப்ப. புரியுதாண்ணா சொல்கிறேன்? என்ன செய்? முடிஞ்சதெல்லாம் செய். ஆல்மா என்ன செஞ்சிட்ருப்ப? உனக்கு முடியாததெல்லாம் நீயே செஞ்சுருப்ப. உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். திரும்பி பார்த்தேன்னா இவ்வளோலாம் நம்மளால் நான் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிருந்தேன்பா. இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். இங்கேயும் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் கேமரா வாங்கி வச்சுட்டு பேசினேன். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு? என்ன பண்ணலாம்? முடிவு எடுக்கலாமா? ஆனாவா முடிவான முடிவாக இருக்கக்கூடாது. முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும்படியும் 16 தலைப்புகளில் கொடுத்துருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளே பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருக்குறள். அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.